பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தங்கம் 1 2 3 4 5 6 7 8 வரவு எட்டணா செலவு பத்தணா அதிகம் ரெண்டணா கடைசி துந்தனா 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 ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் பயத்துக்காக மனித இங்கே கயிற்றில் ஆடுறான் பாரு ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு நான் அன்போடு சொல்லுறதை கேட்டு நீ அத்தனை திறமையும் காட்டு இந்த அம்மாவை பாரு ஐயாவை கேளு ஆளு கொண்டு கொடுப்பாங்க ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே பஞ்சமில்லா வாழ்க்கையிலே தோல்வியும் இல்லை பஞ்சமில்லா வாழ்க்கையிலே தோல்வியும் இல்லை தோல்வியும் இல்லை எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? நல்லா பண்ணேன். பிரசன்னா மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ். கிஷோர் குமார் நீங்கள் சொல்லி கொடுத்தது அப்படியே பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க கிஷோர். தேங்க்ஸ் மாஸ்டர். எனக்கு உங்ககிட்ட நீங்கள் உங்ககிட்ட உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு குறை தெரியல. ரொம்ப நல்லா பண்ணீங்க. கொரியோகிராஃபி கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கணும். ஏன்னா இது எப்படி இருந்துச்சுன்னா பாட்டில் வந்துட்டு எடுத்த பாட்டு எல்லாமே வந்து ஒரு தத்துவ பாடல், எல்லாமே வந்துட்டு ஒரு மெசேஜ், ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு லிரிக்கல் வேல்யூ இருக்கிற பாட்டு. எப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்கூல் கொரியோகிராஃபிக்கு பண்ணுவாங்க. 10 மூமெண்ட்டு, 8 மூமெண்ட்டு லூப்பில் போட்டு பண்ணுவாங்க. அதாவது பசங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அவங்களுக்கு எக்ஸ்பிரஷன் வேண்டாம், கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்து அவங்க ஆடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு கொரியோகிராஃபி. கொரியோகிராஃபர் கொஞ்சம் இது யோசிக்கணும். ஏன்னா அவர் பண்ணுற ஒரு தவறுனால வந்துட்டு அது உங்களை பாதிக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் பார்த்துக்க சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் பார்ட்டை பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க. தேங்க்ஸ்.
கலா மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ். கோரியோகிராஃபர் என்ன பண்ணுறாரு, ஐ திங்க் அவருக்கு இந்த ஓல்ட் சாங் பண்ணுறதுக்கு கோரியோகிராஃபி கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மூமெண்ட்டை பார்த்தா தெரியுது. ஒரு ½ hour உட்காந்து அவர் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கலாம். லிரிக்ஸை கேட்டு அவர் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி கம்போஸ் பண்ணியிருந்தா வச்சுக்கோ சூப்பராக பண்ணியிருப்பேன். தேங்க்ஸ் மாஸ்டர். பட் உன்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா பண்ண, பட் கோரியோகிராஃபி கொஞ்சம் வீக். ஓகே, குட் லக். தேங்க்ஸ். ஓகே ஜட்ஜஸ், கிஷோர் குமாருக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்குறீங்க? ஸோ கலா மாஸ்டர் அண்ட் கோகுல் சார் 9 and 9 கொடுத்துருக்காங்க. பிரசன்னா மாஸ்டர் உங்களுடைய ஸ்கோர்ஸ். ஸோ 8 ஃப்ரம் பிரசன்னா மாஸ்டர். ஸோ எவ்வளவு டோட்டலா? 20.